தியானம் மனிதனை கடவுளாக்கும். தியானத்தின் மூலமாக நீங்கள் நினச்ச அத்தனையும் பெற முடியும். ஆனால் இன்றைக்கி தியானத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உருவாயிடுச்சு. தாம் பெற நினைக்கிறத நினச்சி மனசை ஒரு கருவி மேலே, ஒரு பொருள் மேலே, ஒரு எண்ணத்து மேலே குவிக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லலாம். எளிமையாக சொல்லணும்னா, தன்னை அறிவதன் மூலமாக தன்னுடைய ஆன்மாவை அறிவது, தன் ஆன்மாவை உணர்வதன் மூலமாக பரமாத்மாவை தன்னுடன் தொடர்பு படுத்தி கொள்வது, இதுதான் தியானம் அப்படின்னு சொல்கிறது. அதே சமயத்தில் பலன் கருதி செய்யும் இந்த தியானம் அப்படின்றது உங்களுக்கு இன்பங்களை கொடுக்கும். ஆனால் பலன் கருதாமல் கொடுக்கக்கூடிய தியானம் அப்படின்றது உங்களை இறைவன்கிட்ட போய் சேர்க்கும், இறைவனை உணர வைக்கும். இதுதான் உயர்ந்த நிலை தியானம் அப்படின்றது. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம தியானம் செய்கிறது தான் நல்ல தியானம்.